செவ்வாய் பகவான் பாருங்க உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. ஆனா அவர் வந்து எப்ப 3ஆம் இடத்துக்கு போறாரு தெரியுங்களா? கரெக்டா ஆடி மாசம் 17ஆம் தேதி. ஆடி 17 அவர் போகக்கூடிய மிதுன ராசிக்கு புதனுடைய வீட்டுக்கு போயிடுவார். இப்ப பாருங்க முதல் பலன் என்ன பண்ணுவாருமா, வருமான பொருளாதாரத்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணுவார். ஆடி 17க்குள்ள உங்களுக்கு சொல்றேன், வருமான இன்க்ரீஸ் பயங்கரமா இருக்கும். தொழில் ஸ்தான அதிபதியும் லாபஸ்தான அதிபதியும் சேர்ந்து 12ஆம் பாவத்துல இருப்பதால் கடனுக்குள்ள அதிபதி சாரத்துல எப்படி புதனுடைய சாரத்துல போறதுனால கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க வேலையை விட்டுருப்பீங்க. இல்ல கடன் வந்திருக்கும், இல்ல பகை வந்திருக்கும், இல்ல பிரச்சனை வந்திருக்கும், ஒரு கலகத்தை நீங்க பார்த்துருக்கீங்க. புதன் பகவான் எப்படி வழக்குக்குள்ள புதன் பகவான் ஆட்சி பலத்துல எப்படி 21ஆம் தேதி வரை அவர் ஆட்சி பலத்துல இருக்கிறார். 21ஆம் தேதி வரை 4ஆம் இடத்துக்கு வீடு இடம் பூமி சொத்து ஸ்தானத்துக்கு வர அரசாங்க கிரகத்தோட சேர்றார். அப்ப எந்த ஒரு வழக்கு வீடு சொத்து பூமி வழக்கு இருந்தாலும் சரி, 21ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்க முயற்சி பண்ணாலும் சரி, இல்ல 21ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி பண்ணாலும் சரி, நீங்க விற்க முடியாத இடம் இருக்கும், சொத்து இருக்கும், ஏதோ உங்க மேல கேஸ் நடக்கும். அந்த கேஸ் எல்லாம் இப்ப எடுத்து நடத்தி பாருங்க, சூப்பரா இருக்கும். கல்விஸ்தான அதிபதி சாரத்துல சனி பகவான் போகும்போது நல்லா பாருங்க, புதன் வந்து வக்ரத்துல இருந்தார். அப்ப படிப்பு கல்வியும் சரி, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியும் சரி, உங்களுடைய டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் சரி, இல்ல ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் சரி, திருமண வாழ்க்கையிலும் சரி, ஒரு மனக்குழப்பம் ஒரு மன தடுமாற்றம், இது எல்லாமே இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாருங்க நிறைவே நடந்திருக்கும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுன ஜோதிடர் சேஷ்டே குருவழி என்றும் குருவழி. குரு நேசிப்பும் குருவை போன்று அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆடி மாத பலன். ஆடி மாசம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? ஆடி மாசத்துல முக்கியமான ஒரு யோகம் இந்த மாசத்துல மட்டும்தான் இருக்கு, கண்டிப்பா பாத்துக்கோங்க. சிவராஜ யோகத்துல ஆடி மாசம் பிறக்குது. இது வருஷத்துல 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த உச்சமான குருவோட சேர்ந்து சூரியன் இருப்பார். இந்த சிவராஜ யோகம் 12 ராசியும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? அன்பார்ந்த மேச ராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி காலச்சக்கரத்தின் 1வது ராசி தான் மேசராசி. எதுவுமே பாருங்க, ஒரு தைரியமான குணம் மேசராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். நீதியான குணம், நேர்மையான குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க மேசராசிக்கிறேன். இந்த ராசியில பிறந்தா கோபம் இருக்கும், ஆனா குணங்கள் நல்ல ஒரு அன்பான குணம், குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இந்த ராசிக்கு மட்டும் அதிகம். தன்னம்பிக்கை கொண்ட ஒரே ராசி மேசம் மட்டும்தான். அப்படிப்பட்ட மேச ராசி என்பதுக்கு வரக்கூடிய இந்த ஆடி மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறார்? இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. பொதுவா பாருங்க, உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் எப்படி உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த ஆடி மாசத்துல 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல சூப்பரா உட்கார்ந்திருக்காரு. இப்படி 2ஆம் பாவத்துல தனஸ்தானத்துல இந்த செவ்வாய் பகவான் இருக்க. இதுக்கு முன்னாடி பாருங்க ஒரு ராசியில இருந்தார். அவர் ராசியில இருக்கும்போது பாருங்க, இதுக்கு முன்னாடி பொருளாதார வருமானம், வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே இதுக்கு முன்னாடி ஒரு தடங்களை கொடுத்தார். ஏன்னா உங்களுக்கு விரயசனி போகுதுங்க, விரயசனி போயிட்டு இருக்கு. எல்லாருமே இந்த 7 சனிகள் தானே மேசராசிக்கிற பயப்படுறீங்க. ஏன்னா உங்க சனி பகவான் பாருங்க, உங்களுக்கு 10ஆம் வீட்டதிபதி 11ஆம் இடத்ததிபதி தொழில் ஸ்தான அதிபதியும் லாபஸ்தான அதிபதியும் சேர்ந்து 12ஆம் பாவத்துல இருப்பதால் கடனுக்குள்ள அதிபதி சாரத்துல எப்படி புதனுடைய சாரத்துல போறதுனால கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க வேலையை விட்டுருப்பீங்க. இல்ல கடன் வந்திருக்கும், இல்ல பகை வந்திருக்கும், இல்ல பிரச்சனை வந்திருக்கும், ஒரு கலகத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க கேட்டு பாருங்க, நான் சொல்ற ஒரு மாசம் நான் டேட் போட்டு சொல்றேன். மேசராசி ஒன்னும் அதிகாரி வேலை பார்க்குற மேல் அதிகாரிட்ட ஒரு பிரச்சனை வந்திருக்கும். நீங்க நிறைய கம்பெனிக்கு அப்ளிகேஷன் வேலைக்காண்டி அப்ளை பண்ணிருப்பீங்க, அதுக்கான ஒரு முடிவு கிடைச்சிருக்காது. மருத்துவ ஃபீல்டு, ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட் ஃபீல்டு, இந்த ஃபீல்டு எல்லாமே கொஞ்சம் அப்படியே டவுன் ஆயிருக்கும். ஏன்னா 7 சனியில விரைசனி வரும்போது இந்த மாதிரி ஒரு தடங்களை கொடுத்திருப்பார். மூத்த சகோதர உறவும் சரி, படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மை இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கொடுத்திருப்பார். எப்படி படிப்பு கல்வியிலையும் சரி, ஏன்னா கல்விஸ்தான அதிபதி சாரத்துல சனி பகவான் போகும்போது நல்லா பாருங்க, புதன் வந்து வக்ரத்துல இருந்தார். அப்ப படிப்பு கல்வியும் சரி, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியும் சரி, உங்களுடைய டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் சரி, இல்ல ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் சரி, திருமண வாழ்க்கையிலும் சரி, ஒரு மனக்குழப்பம் ஒரு மன தடுமாற்றம், இது எல்லாமே இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாருங்க நிறைவே நடந்திருக்கும். மேசராசி பொறுத்தவரை கண்டிப்பா நடந்திருக்கணும். இப்ப முதல் பலன் என்ன செய்ய போறாரு? செவ்வாய் பகவான் பாருங்க உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. ஆனா அவர் வந்து எப்ப 3ஆம் இடத்துக்கு போறாரு தெரியுங்களா? கரெக்டா ஆடி மாசம் 17ஆம் தேதி. ஆடி 17 அவர் போகக்கூடிய மிதுன ராசிக்கு புதனுடைய வீட்டுக்கு போயிடுவார். இப்ப பாருங்க முதல் பலன் என்ன பண்ணுவாருமா, வருமான பொருளாதாரத்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணுவார். ஆடி 17க்குள்ள உங்களுக்கு சொல்றேன், வருமானம் இன்க்ரீஸ் பயங்கரமா இருக்கும். என்ன காரணம்? ஏன் வருமானம் இருக்கும்? எதை வச்சு நீங்க வருமானம் நல்லா இருக்குங்கிற வார்த்தையை கொண்டு போறீங்க? நல்லா பாருங்க, ஒரு வருமான அதிபதியா போய் சுக்கிரபானம் போய் எடுத்துடணும். அப்படியே பாருங்க, சுக்கிரபானம் எங்க போயிருக்காரு? 4ஆம் இடத்துல. எங்க? 5ஆம் பாவத்துல. சரி, 5ஆம் பாவத்துல கேதுவோட சேர்ந்திருக்காரு. யாருடைய நட்சத்திரத்துல போறாரு?
சுயசாரம் வாங்கி நிற்பார். எப்படி பூரத்திலையும் உத்திரத்திலையும் போறார். எப்படி பூரத்திலும் உத்திரத்துல போகும்போது குருவும் சூரியனும் சேர்ந்து சிவராஜ யோகத்துல இந்த மாசம் இருக்குது. அப்ப வருமான பொருளாதாரம் நல்ல ஒரு கமிஷன் வியாபாரமோ லாபமோ வருமானமோ பொருளாதாரமோ நல்ல ஒரு அமைப்பு இந்த மாசத்துல உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஆடி மாசத்துல நல்ல ஒரு அமைப்பை அமைச்சு கொடுத்துருவா. இது வருமான பொருளாதாரம் இந்த மாசம் சூப்பரா எடுத்துக்கலாம். இதுபடி சேமிப்பே கிடையாதுங்க. ஒரு வருமானம் இருந்திருக்காது. நீங்க கேட்டு பாருங்க. ஒரு 30 நாளுக்கு முன்னாடி நான் சொல்றேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி வருமானம் பெருசா நீங்க சொல்லிக்காம இருக்காது. ஆனா ஆடி மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீ எந்த ஒரு வழக்கு உங்க மேல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு கேஸோ வழக்கோ பிரச்சனை எது இருந்தாலும் சரி, அந்த வழக்கு மூவ் பண்ணுங்க, ஜெயிக்கலாம். காரணம் என்ன தெரியுமா? புதன் பகவான் வழக்குக்குள்ள புதன் பகவான் ஆட்சி பலத்துல 21ஆம் தேதி வரை அவர் ஆட்சி பலத்துல இருக்கிறார். 21ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் இடத்துக்கு வீடு இடம் பூமி சொத்து ஸ்தானத்துக்கு வர அரசாங்க கிரகத்தோட சேர்றார். அப்ப எந்த ஒரு வழக்கு வீடு சொத்து பூமி வழக்கு இருந்தாலும் சரி, 21ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்க முயற்சி பண்ணாலும் சரி, இல்ல 21ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி பண்ணாலும் சரி, நீங்க விற்க முடியாத இடம் இருக்கும், சொத்து இருக்கும், ஏதோ உங்க மேல கேஸ் நடக்கும். அந்த கேஸ் எல்லாம் இப்ப எடுத்து நடத்தி பாருங்க, சூப்பரா இருக்கும். இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வேலை உத்தியோகத்துல பதவி உயர்வு எத்தனை பேரு கண்டினீங்க? நிறைய கம்பெனில எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவன் பதவி உயர்வுக்கு போயிட்டா என்னால போக முடியல. கவர்மெண்டா இல்ல அரசாங்கம், கவர்மெண்டா இருந்தாலும் சரி தனியார் இருந்தாலும் சரி, ஒரு தலைமை பொறுப்புக்கு இல்லைங்க லீடரான ஒரு பொசிஷனுக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த ஆடி மாசம் சூப்பரா இருக்கும். ஒரே காரணம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. குரு பகவான் சிவராஜ யோகத்துல இருந்து குரு பகவான் சனி பகவான பார்ப்பதா, விரைய சனி பகவானை இவர் பார்ப்பதா இங்க தலைமை பொறுப்பு ஒரு பொறுப்பான விஷயத்தை நீங்க போறீங்க. ஏன்னா பஞ்சமாதிபதியை சேர்ந்து சூரியோட சேர்ந்து 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல இந்த சிவராஜ யோகம் அமைஞ்சிருக்கு. அதனால நீங்க தலைமை பொறுப்புக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த மாசம் சூப்பரா இருக்கும். வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரி பண்ணக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை, காதல் திருமணமா 2வது திருமணமா? காதல் திருமணம் ஓப்பனா சொல்றேன், காதல் திருமணம் நடக்காதவங்க நடந்துன்னு சொல்லுங்க. காதல் திருமணம் சரி, 2வது திருமணம் சரி, திருமணத்துல தடங்கள் நீங்கி ஆவணி மாசம், இந்த ஆடி மாசத்தை விட்டுருங்க, ஆவணி மாசம் மூர்த்த பண்ணி நிறைய பேர் கல்யாண யோகம் வரும். குழந்தை பாக்கியம் பாருங்க, மேக்சிமம் ஆவணி பிறந்த உடனே குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். ஆவணி மாசம் சூரியன் அப்படியே நகர்ந்து 5ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா குழந்தை பாக்கியத்தை அள்ளி கொடுத்துருவார், ஆண் குழந்தைய கொடுப்பார். நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. காதல் உள்ள பிரச்சனை சரி பண்ணுவார். ஏன்னா இப்ப காதல் பிரச்சனை கொஞ்சம் திருமணத்துல கொஞ்சம் இழுபடியா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நீங்க தனியா வரன்னு பார்த்தா இங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னா இங்க பெருசா பாதிக்கிறது கொடுக்க மாட்டார். ஏன்னா இது எல்லாமே சூப்பரா இருக்கு. நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், இது எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப எடுங்க லாட்டரி யோகத்தை. நிறைய பேர் கேட்கறீங்களே எனக்கு லாட்டரி சீட் அடிக்குமா அடிக்காதுன்னு. கண்டிப்பா ஜாதகத்தை தசாபதி லாட்டரி யோகம் வந்து சூப்பரான யோகம் இருக்கு. ஒரே காரணம் வேற ஒண்ணும் கிடையாது. சுக்கிரபான் 11ஆம் இடத்தை நேரா பாரு, எங்க நேரா 11ஆம் இடத்தை பாக்குறாரு. பூர நட்சத்திரம் இருந்து உத்திரத்துல இருந்து நேரா உங்க ராசி அதிபதியான சுக்கிரன் சுயசாரம் வாங்கி நேரா 2ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்து சாரத்தை வாங்கி நேரா இங்க பார்க்கலாம். கண்டிப்பா லாட்டரி யோகம் 100% ஆடி மாசம் 16ஆம் தேதிக்குள்ள அடிக்குன்னு சொல்லுங்க. நீங்க ஜாதகத்தை தசாபதி மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். இப்ப நட்சத்திர பலன்குள்ள போமா. முதல் நட்சத்திரம் என்ன வரும்? அதுல அஸ்வினி. தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், யாருக்கிட்டயுமே கை கட்டி நிக்க மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, நீதி நேர்மை, எந்த வேலையும் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். இப்ப பாருங்க சூப்பரா கொடுக்குறாரு. நீங்க நினைச்ச காரியம் சக்சஸ் ஆகும். ஏன்னா சுக்கிரனுக்கு எதுவும் இணைஞ்சிருக்கு. அப்ப வருமானம், குடும்பம், இன்கம், ஒரு இடமாற்றம், தொழில் மாற்றம், ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாசத்துல ஆடி மாசம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். எனக்கு கேது சுயசாரம் சுக்கிரனோட சேர்ந்திருக்காரு. அப்ப கணவனுக்கோ மனைவிக்கோ யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு வரும். இல்ல வேலை தொழில் உத்தியத்துல ஒரு சேஞ்ச் பண்ணுங்கிற சிந்தனை நீங்க போயிருவீங்க. அதுக்கான அமைப்பு நல்லா இருக்கும். படிப்பு கொள்கை நல்லா இருக்கும். அரசியல் அரசாங்க நல்லா இருக்கும். தொழில் ரீதியா நல்ல ஒரு லாபங்கள் இருக்கும். நல்ல ஒரு அமைப்பு இந்த ஆடி மாசத்துல சூப்பரா இருக்கும். அடுத்து பரணி நட்சத்திரம். ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம். உங்களுக்கு ஆடி மாசம் 16ஆம் தேதி வரை உங்க நட்சத்திர அதிபதியான சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருப்பதால் ஒரு எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் திடீர் யோகம் உங்களுக்கு இருக்கு இந்த மாசத்துல. ஆடி மாசம் 16ஆம் தேதிக்குள்ள சொல்றேன். ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவீங்க. கலைத்துறை, இசைத்துறை, அரசாங்க தொடர்பு, ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்புகள், நிறைய ஒரு வேலை உத்தியத்துல ஒரு இடத்தை சேஞ்ச் பண்றது எல்லாமே ஆடி 16க்கு அப்புறம் நீங்க வேலை உத்தியத்துல மாத்திருவீங்க. தொழில் ரீதியா ஒரு மாற்றம் கிடைக்கும். எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும். நிறைய நல்ல விஷயங்கள், கொஞ்சம் வருமானங்கள் இன்கமா இருக்கும். கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி எப்போ கொஞ்சம் பார்த்து போனோம்னா உங்களுக்கு ஆடி மாசம் 16ஆம் தேதி கொஞ்சம் கவனமா இருக்கும். மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து உத்திர நட்சத்திரம். நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம் இருக்கும். பொய் சொல்ல மாட்டேங்க, ஏமாத்த மாட்டேங்க. இனிமேல் எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வரும். உத்திரத்துல பண்ணுறது அரசாங்க வேலை, அரசு முன் அலுவலகம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில் ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த காரியத்திலும் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார். அது இல்லாம வீடோ, இடமோ, பூமியோ,
இல்ல ஒரு பயணங்கள் மூலமாக வருமானமோ எல்லாமே இந்த உத்திரத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கு. சிவராஜ யோகம் பயங்கரமா வேலை செய்யும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. ஏன்னா கார்த்திகை நட்சத்திரங்கிறது மிகப்பெரிய ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம் நிறைய இருக்கும். ஏன்னா சூரிய நட்சத்திரம் பாருங்க, கார்த்திகை வரும், உத்திரம் வரும், உத்தரா வரும். மீனத்துல கார்த்திகை நட்சத்திரம் தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். இது எல்லாமே சூப்பரா இருக்கும். நீ எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். வரக்கூடிய ஆடி மாத பலன் மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.